OpenAI பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலைல ஒரு அனௌன்ஸ்மென்ட். அது நமக்கு டைம் காலைல ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. யுஎஸ் டைம் லேட் ஈவினிங் வச்சுக்கங்களேன். அதில என்னன்னா, இப்ப அவங்க ஒரு டூல் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க. டீப் ரிசர்ச் டூல். நீங்க ஏதாச்சும் ஒரு டாபிக்க பத்தி ஒரு டீப் ரிசர்ச் பண்ணா, அதுட்ட சொன்னீங்கன்னா போதும். அது வந்து ரொம்ப ஆழமா போய் தேடி, ஒவ்வொரு வெப்சைட்டா தேடி, அதில வர ஆன்ஸர் எடுத்து, அது கொஞ்சம் யோசிச்சுட்டு, திரும்ப இன்னொரு வெப்சைட் தேடி, எல்லாமே ரிஃபைன் பண்ணி, கடைசியில நீங்க கேட்குற மாரி ஒரு ரிப்போர்ட்டா ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். டெமோவில் பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. இவங்க நிறைய யூஸ் கேஸஸ் சொன்னாங்க. பட் இதே மாதிரி ஒன்று ஆல்ரெடி கூகுளோட டீப் ரிசர்ச்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் இப்போ OpenAI இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களால் யூஸ் பண்ண முடியுமானா, இப்போதைக்கு ப்ரோ யூஸருக்கு தான் இது அவைலபிள். ப்ரோ யூஸர்னால் தெரிஞ்சுங்க, மாதம் $200 கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினவங்களுக்கு இது அவைலபிள். அதுக்கப்புறம் அது ப்ளஸ் யூஸருக்கு வரும் $20. அதுக்கப்புறம் ஃப்ரீக்கு வரலாம், வராமையும் போகலாம். இது ஆனால் இந்த ரிசர்ச் பண்ணி இது கொடுக்குறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். அது ரிசர்ச் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நான் ரிசர்ச் பண்ணிட்டேன், போய் ரிப்போர்ட்டை பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ டீப்பாக ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுதுன்னா உங்களோட டைம் எவ்வளோ கம்மி பண்ணுதுன்னு பார்த்துங்க.